கல்யாண வயசில் இருக்க பிள்ளைங்களுக்கு ஒரு பயம் என்ன அப்படின்னா, போகிற இடம் எப்படி இருக்கும்னு தெரில, கணவர் என்ன புரிஞ்சுக்கிறவரா இருப்பாரா, மாமியார் அனுசரித்து போவாங்களா, மாமியார் சண்டை இல்லாமல் இருக்குமா, அதே மாதிரி புருஷன் என் பேச்சை கேட்பாரா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு வைப்ரேஷனாகவே இருக்கும் சிலருக்கு. இதை ஜாதகத்திலே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எப்படின்னா, பொண்ணோட ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 10ஆம் இடத்ததிபதியும் ஒன்று சேர்ந்துருக்காங்க, ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேக்சிமம் அவங்க மாமியாரோட ஒத்து போயிடுவாங்க, பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதையும் மீறி பிரச்சனை வந்தால் கூட அது நிரந்தரமாக நிற்காது. அப்பப்போ ஊசி பட்டாசு மாதிரி வெடிக்கும் போயிடும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த லக்னாதிபதியும் 10ஆம் இடத்ததிபதியும் அந்த பொண்ணோட ஜாதகத்தில் 6, 8, 12 இருந்ததுன்னா 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று இவங்க கல்யாணம் ஆனதுமே தனி குடித்தனம் போய் வெளியில் இருக்கலாம், மாமியாரை விட்டு பிரிஞ்சு போய். அல்லது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கூடவே இருந்து மல்லு கட்டி மண்டையை உடச்சிக்கிட்டு இருப்பாங்கிற மாதிரியான அமைப்பு. ஸோ அது கண்டு நம்ம அனுசரித்து போயிட வேண்டியதான். மாப்பிள்ளையை கைக்குள்ளே கரெக்டாக வச்சுருந்தோம்னாக்கு மாமியாரை சரி பண்ணிக்கிறலாம்ல. இதுதான் சிம்பிளாக ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிறது.